சரிகமப மேடையில நடுவர்கள் சொன்ன வார்த்தைய கேட்டு இனியா கண்ணீர் விட்டது அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் இனியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா அவங்க ஃபினாலே போவாங்களா அப்படிங்கிறத இந்த வாரம் சூஸ் பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே மிகப்பெரிய ஆவலோட காத்திருந்தாங்க. அண்ட் இனியாவுமே ரொம்பவே சூப்பரா முதல் ஆளா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுவரை அவங்க பாடிய பாடல்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வெளிய வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பாடியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப போல்டான முயற்சியும் கூட. ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த பாட்ட பாடியிருந்தாலுமே, ஜட்ஜஸோட அடிப்படையில அவங்க கொஞ்சம் சுமாரா தான் பாடியிருக்காங்க அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா எஸ்பிபி சரண் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "இனியா என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. எவ்ரி வீக் உங்ககிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே இந்த குவாலிட்டி தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப புடிச்சது. பட் இந்த வாரத்துக்கான சாங் இதுவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களோட பிக்சர்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கு. உங்களோட வேரியேஷன் சேஞ்ச் ஆகியிருக்கு. அது எல்லாமே தெரியுது. ஆனா அந்த ஃபினாலேக்கான பதட்டமும், வெளியில இருந்து பாடுற பாட்டும் அது உங்கள வந்து மாத்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த பாட்டு பாட எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. உண்மையிலேயே வந்துட்டு உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அடுத்த வாரம் இன்னும் சூப்பரா பாடுங்க. உங்கள யாராவது நீங்க ஃபினாலேக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதற்கான எல்லா குவாலிட்டீஸுமே உங்களுக்கு வந்துருச்சு. அத கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஃபினாலே போயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜட்ஜஸோட இந்த மாதிரியான சூப்பரான கமெண்ட்ஸ கேட்டு அங்க இருந்த இனியா ரொம்பவே எமோஷனல் ஆகி இருந்தாங்க. கண் கலங்கியிருந்தாங்க. ஜட்ஜஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல அவங்க அழுதுகிட்டே தான் கேட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த வாரம் ஃபினாலே போக முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இருந்தாலும், நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கீங்க அப்படின்னு எஸ்பிபி சரண் சார் சொல்ல சொல்ல, அவங்க கண்டிப்பா அத அடுத்த வாரம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உண்மையையும் உரைச்சிருந்தாங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் இனியா அவர்கள் இத காட்டிலும் சூப்பரா பாடி ஃபினாலே போவாங்களா? ஏன்னா பவித்ராவும் பீப்பிள்ஸ் ஃபேவரைட், இவங்களும் ஃபேவரைட். இந்த மாதிரி நெறைய பேர் இருந்து வந்துட்டு இருக்காங்க. யாரு இவங்க 2 பேத்துக்குள்ள செலக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கியிருந்த பார்த்தி படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வெளியாகி வெங்கட் பிரபு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தியிருக்கு. 2018ஆம் ஆண்டு ஜெய், மிர்ச்சி சிவா, நாசர் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மிகப்பெரிய பட்டாளங்களோட பாட்டி அப்படிங்கிற படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் எடுத்திருந்தாரு. அந்த ஒரு படம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ்க்கு ரெடியா இருந்த நேரத்துல தான் ஒரு சில பிரச்சனைகளால டிராப் ஆகி இருந்துச்சு. படத்தோட டீசராக இருக்கட்டும், வெளியான பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு. மேலும் முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஃபன்னான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. பட் அந்த படம் 7 வருஷம் ஆகியும் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. சமீபத்துல இந்த வருஷம் மதகத ராஜா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படமும் கண்டிப்பா ரிலீஸ் ஆனா மிகப்பெரிய வெற்றி பெறும். இதுவும் ஒரு காமெடி படம் தான் அப்படின்னு ப்ரொடியூசர் தரப்புல பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்களாமா. இந்த வருஷத்தோட எண்ட்ல அப்படின்னா அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல பார்ட்டி படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருக்கு. கண்டிப்பா இந்த படம் கலகலப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத.